ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லேட் தான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து வீடியோக்குள்ளே வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்காக ஹைலைட் முன்னாடி போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மில்க் பிரெட் பேக்கெட், அதுக்கப்புறமேட்டு ஒரு 3 எக்ஸ் இருந்தால் போதும். இதுதான் நமக்கு மெயினான இன்க்ரீடியன்ட். ஸோ இது இருந்தால் நம்ம வந்துட்டு சும்மா வேறு லெவலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்துட்டு பண்ணிடலாம். நம்ம வந்துட்டு இந்த எக்கை வந்துட்டு பவுலில் போட்டு அடித்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நம்ம டிப் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் அடித்து வச்சுக்கிறது. நல்லா இருந்து அடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறமேட்டு சால்ட்டு, இது ஃபுல்லாத்தையும் வந்து நான் கொடுத்துருக்க அளவில் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் அதிகமாக எக் சேர்த்துருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு தேவையான அளவு வந்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒன்று சேர்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர். ஸோ லைட்டாக சுகர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் லைட்டாக சுகர் வந்துட்டு நம்ம சேர்த்துருக்கோம். அதிகமாக சுகர் சேர்க்க வேண்டாம், லைட்டாக சேர்த்தா போதும். இப்போ இதுக்கப்புறமேட்டு நம்ம பேனை வந்துட்டு ஹீட் பண்ணிக்கலாம். பேனோ தவாவோ, நான் வந்துட்டு நார்மல் தோசை தவா தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பேன் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், நார்மல் தவா எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். அதுக்கப்புறமேட்டு நம்ம வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸை வந்து ஒன்று ஒன்றா டிப் பண்ணி நம்ம தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் தவாவில் கீ இல்லாட்டினா வந்துட்டு ஒரு பீஸ் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ஆயில் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்களேன். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். ரொம்ப வந்துட்டு கருகிராமல், ஸோ நார்மலாக ரோஸ்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அது போல் வரும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிரும். இந்த மாதிரி 2 சைடும் வந்துட்டு நம்ம டிப் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே நம்ம தவாலையோ இல்லை பேன்லேயோ வந்து போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். நான் வந்துட்டு ஒரே நேரத்தில் வந்து 2 பிரெட் ஸ்லைஸ் வந்துட்டு போட்டிருக்கேன். உங்கள் தவாவோட சைஸை பொறுத்து நீங்கள் வந்து பிரெட் ஸ்லைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பிரெட் ஸ்லைஸ் வந்து போட்டிருக்கேன். 2 சைடுமே நம்ம வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஏன்னா ஃபுல்லாக டிப் பண்ணியிருக்கோம், ஒரு சைடு மட்டும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கக்கூடாது. 2 சைடுமே நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இது கூட நான் வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பட்டரோ இல்லை கீயோ இருந்தால் நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டு ரெசிபி மேக்கிங் மேனியா. டாடா.